ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு தெளிவாக பார்ப்போங்க. ஆரம்பத்தில் 6ஆம் தேதி 7ஆம் தேதி சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடம்ங்கிறது மனைவி, பங்குதாரர்கள், தினசரி நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே. 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் ராசியை பார்க்கும்ல, புத்துணர்ச்சியாக இந்த 2 நாள் இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தின் தசா புக்தி அந்தரப்படி என்ன நடக்குதோ அதை நீங்கள் நம்ம பலமாக இருக்கணும். எந்த விஷயத்துக்கும் அந்த நம்ம பலமாகறோம்னா எல்லாமே நடக்கும்னு அர்த்தம்ங்க. 8, 9, 10ஆம் தேதி இருக்கு பாருங்களேன், ஒரு 2 நாள் நமக்கு சந்திராஷ்டமம் வரும். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் குரு பார்வையில் வருவார். அதைத்தான் நம்ம பார்க்கணும். குரு பார்வையில் சந்திராஷ்டமம் வருதுங்க. அப்போ பெரிய அளவில் பாதிக்காது. அவசியமான முடிவுகளை எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். அவசியமான முடிவுகளை சந்திராஷ்டமம் நடந்தாலும் நல்ல ஓரையில் பார்க்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கும்போது, குரு பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இன்னொரு பலன் சொல்கிறேன். 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் சுபத்துவம் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்டம். அன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற செயலில் நீங்கள் ஒருத்தட்ட உதவியை கேட்பீங்க. அவர் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான உதவியை தந்துட்டு போவார். இதுதான் சுப சந்திராஷ்டமம். அது மன தடுமாற்றத்தோடு இருக்கும். இவர் தருவாரா தரமாட்டாரா அப்படிங்கிற மன போராட்டத்தையுமே கொடுக்கும். அந்த 8ஆம் இட சந்திரன் அதோட அலக்கழிப்பையும் தருவார், திடீர் அதிர்ஷ்டத்தையும் தந்துட்டு போவாருங்க. கடைசி, அதாவது இப்போ லக்னாதிபதி உங்கள் ராசி அதிபதி 12ல் இருக்காரு, சுபகிரகம் வரும். 8ஆம் இடத்துல அந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது சில செலவுகளும் உங்களுக்கு வரும். அதனால உங்களுக்கு பயணம்தான். தூரத்தில் போகிற, அதாவது சந்திராஷ்டமம் தூர பயணம் வரும். தூரத்துல இருந்து வர்ற தகவல் உங்களுக்கு நன்மை தரும். ஆனால் தூரத்துக்கே நீங்க போக வேண்டியது வரும். உங்க தசாபதி படி மாற கடைசி 11-12ல் 9ஆம் இடத்துக்கு வராருங்க, பாக்கியம். அப்போ 9ஆம் இடத்துல ஒரு கோடி சந்திரன், அப்பா உதவிகள், தெய்வ தரிசனங்கள் அனைத்துமே பாக்கியம். அப்போ பாக்கிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தசாபதி படி. இந்த வார்த்தை எதுக்கு சொல்றேன், இது கண்ணை கட்டிக்கிட்டு பார்க்குற மாதிரி உள்ள பலன், ஆனாலும் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம எவ்வளவு யோசிச்சாலும் அப்போ அதில் ஒருத்தர் ஜாதகம் இருக்கத்தானே செய்யும். இப்போ ரிஷபராசியில் இந்தியாவை விடுங்க, உலகத்தை விடுங்க, தமிழ்நாட்டில் எடுங்க, அது எத்தனை மக்கள் இருக்காங்க இந்த ரிஷபராசிக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன் நடக்குமா இல்லையா? இது நடக்கலாம்னு சொன்னாலும் யாராவது ஒருத்தர் ஊரில் இருக்கத்தான் செய்வார். அப்போ அந்த அமைப்புகளுக்கு 9ஆம் இடத்து சந்திரன் ஒரு பாக்கியத்தை தரும்னு சொல்லியாச்சு. இந்த வாரமும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க.